இன்னும் 2-3 நாட்களில் குட்டி ஈன்று விடக்கூடிய கர்ப்பமாக இருக்கிற ஒரு தாய்மானை பெண்மானை கொலைவெறியோடு ஒரு புலி துரத்துகிறது. ஒரு உயிர் கொல்லப்படுவதை நாம் இயற்கையாக ஒப்புக்கொள்வது இல்லை. எனவே இயற்கையாக மனது யார் பக்கம் போய் நிற்கிறது? தாய் மானிடத்திலே தான் போய் மனது இயற்கையாக நிற்கும். ஆனால் இயற்கை புலியின் பக்கம் நிற்கிறது. இயற்கையை பற்றிய ரகசியங்களை அறிந்து எழுதியவர்கள் எழுதினார்கள், மான்கள் மட்டுமே இருக்கிற ஒரு காட்டில் நீங்கள் விரும்புவது போல் மான்கள் சுதந்திரமாக வாழ முடியும். ஆனால் பெரும் எண்ணிக்கையில் மான்களே மட்டும் வாழ்ந்தால் அவற்றின் இனப்பெருக்கத்தை தடை செய்யும் எந்த வழியும் இல்லாத காரணத்தால் கணக்கற்ற முறையில் செய்யப்படுகிற இனப்பெருக்கம் காரணமாக அவைகள் தன் உயரத்திலே இருக்கிற அனைத்து தாவரங்களையும் தின்று தீர்த்துவிட ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளுக்குள் மான்களின் எண்ணிக்கை பெருகியதன் காரணமாகவும் அவைகள் உண்பதற்கு உணவு கிடைக்காத ஒரு சூழல் அந்த காட்டிலே ஏற்பட்டு பெரும் எண்ணிக்கையில் அனைத்து மான்களும் உணவு கிடைக்காமல் இறந்து போகும். மான் புல்லை தின்று வாழுகிறது, புலி மானை தின்று வாழுகிறது. இறந்த புலியை வேறு பறவைகள் வேறு உயிர்கள் தின்று வாழ்கின்றன. மான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக புலிகளை இயற்கை காட்டுக்குள் வைத்திருக்கிறது.